பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளே, ஒவ்வொரு நாளும் இந்த யூடியூப் மூலம் உங்களை சந்திப்பதில் நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆடியோவை நீங்கள் கேட்டு தேவ ஆசீர்வாதத்தை பெறுவது மட்டுமன்றி, உங்களுக்கு அறிமுகமானவர்கள், உங்கள் நண்பர்கள், உங்கள் உறவினர்களுக்கும் இந்த ஆடியோவை அனுப்பி தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இந்த நாளிலும் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் முதல் வசனம். தீருவின் ராஜாவாகிய ஈராம் தாவீதினிடத்தில் ஸ்தானாதிபதிகளையும் அவனுக்கு ஒரு வீட்டை கட்டுகிறதற்கு கேதுரு மரங்களையும் தச்சரையும் கல் தச்சரையும் அனுப்பினான். கர்த்தர் தன்னை இஸ்ரவேலின் மேல் ராஜாவாக திடப்படுத்தி இஸ்ரவேல் என்னும் தம்முடைய ஜனத்தின் நிமித்தம் தன்னுடைய ராஜ்யத்தை மிகவும் உயர்த்தினார் என்று தாவீது அறிந்து கொண்டான். எருசலேமிலே தாவீது பின்னும் அநேக ஸ்திரீகளை விவாகம் பண்ணி பின்னும் குமாரரையும் குமார்த்திகளையும் பெற்றான். எருசலேமிலே அவனுக்கு பிறந்த குமாரரின் நாமங்கள் ஆவன: சம்முவா, சோபாப், நாத்தான், சாலமோன், இப்கார், எலிசுவா, எல்பெலேத், நோகா, நெப்பேக், யப்பியா, எலிசாமா, பெலியாதா, எலிப்பெலேத் என்பவைகள். தாவீது சமஸ்த இஸ்ரவேலின் மேலும் ராஜாவாக அபிஷேகம் பண்ணப்பட்டதை பெலிஸ்தர் கேள்விப்பட்டபோது பெலிஸ்தர் எல்லாரும் தாவீதை தேடும்படி வந்தார்கள். அதை தாவீது கேட்டபோது அவர்களுக்கு விரோதமாக புறப்பட்டான். பெலிஸ்தர் வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்கிலே பரவி இருந்தார்கள். பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா? அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா என்று தாவீது தேவனை கேட்டபோது, கர்த்தர், போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அவர்கள் பாகால் பிரயாசிமுக்கு வந்தபோது தாவீது அங்கே அவர்களை முறியடித்து, தண்ணீர்கள் உடைந்தோடுகிறது போல தேவன் என் கையினால் என் சத்துருக்களை உடைந்தோட பண்ணினார் என்றான். அது நிமித்தம் அந்த ஸ்தலத்திற்கு பாகால் பிராசிம் என்னும் பேரிட்டார்கள். அங்கே அவர்கள் தங்கள் தெய்வங்களை விட்டு ஓடிப்போனார்கள். தாவீது கற்பித்தபடி அவைகள் அக்கினியாலே சுட்டரிக்கப்பட்டன. பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு, தேவன், நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்லுகிற இரைச்சலை நீ கேட்கும்போது யுத்தத்திற்கு புறப்படு. பெலிஸ்தரின் பாளையத்தை முறியடிக்க தேவன் உனக்கு முன்னே புறப்பட்டிருப்பார் என்றார். தேவன் தனக்கு கற்பித்தபடியே தாவீது செய்தபோது பெலிஸ்தரின் இராணுவத்தை கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தார்கள். அப்படியே தாவீதின் கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாகி அவனுக்கு பயப்படுகிற பயத்தை கர்த்தர் சகல ஜாதிகளின் மேலும் வரப்பண்ணினார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இந்த நாளிலும் 1 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 17 வசனங்களை நான் வாசித்திருக்கிறேன். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல பார்த்தீங்கன்னா தாவீதை கர்த்தர் எப்படி ஆசீர்வதிக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆடுகளின் பின்னே அலைந்த தாவீதை ஆண்டவர் தெரிந்து கொண்டு அவனை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக்கினார் என்று 14ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே, இதுல தாவீது இந்த எருசலேமில் அவன் என்ன பண்றான், இன்னும் அநேக ஸ்திரீகளை அவன் திருமணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். அவனுக்கு குமாரர் குமார்த்திகள் பிறந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அப்படி பிறந்ததுல ஒரு நபர் தான் சாலமோன். பாருங்க, இந்த இடத்துலையும் அவனுக்கு அநேக பிள்ளைகள் பிறக்கிறதை நாம் பார்க்கிறோம். கருமையான தெய்வ பிள்ளைகளே,
இப்படி ஆண்டவர் அவனை எல்லா விதத்திலையும் ஆசிர்வதிக்கிறார். இப்போ இவன் சமஸ்த இஸ்ரவேலுக்கு ராஜாவா மாறிட்டான்னு பெலிஸ்தர் கேள்விப்பட்ட போது அவங்க என்ன பண்றாங்க, படையெடுத்து வந்து ரெப்பாயிம் பள்ளத்தாக்குல அவங்க என்ன பண்றாங்க, கூடுறாங்க. இப்போ பெலிஸ்தர் எனக்கு விரோதமா, தாவீதுக்கு விரோதமா வர்றதை பார்த்து தாவீது ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறார். என்ன விசாரிக்கிறான், பெலிஸ்தருக்கு விரோதமாக போகலாமா, அவர்களை என் கையில் ஒப்பு கொடுப்பீரா அப்படின்னு தாவீது ஆண்டவரை பார்த்து கேட்கும்போது ஆண்டவர் சொல்றாரு, போ, அவர்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். 10ஆம் வசனத்துல இருக்கு. அப்போ எனக்கு கருமையான தெய்வ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையில சின்ன காரியமோ பெரிய காரியமோ எதை செய்தாலும் முதலாவது நாம் தேவனிடத்தில் விசாரிக்க வேண்டும். இதை நான் செய்யவா வேண்டாமா, இங்க போகலாமா வேண்டாமா, ஆண்டவருடைய கரத்துல நீங்க கேட்டு அதுல முடிவெடுக்கும் போது அதுல அதாவது நமக்கு எந்த ஒரு குறையும் வராது. ஆனா நாமவே நம்முடைய சொந்த முயற்சியில நாம் கடந்து போகும்போது, அது வேலையானாலும் சரி, படிப்பானாலும் சரி, திருமண காரியங்களானாலும் சரி, பிஸ்னஸ் ஆனாலும் சரி, எதுவா இருந்தாலும் ஆண்டுகிட்ட கட்டாயம் நீங்க விசாரிக்கணும், ஜெபிக்கணும். அவர் நம்மோடு கூட பேசுவார். உங்களுக்கு சொப்பனத்தின் மூலம் காரியங்களை வெளிப்படுத்துவார், இல்லாவிட்டால் வேத வசனத்தின் மூலம் வெளிப்படுத்துவார், பிரசங்கத்தின் மூலம் வெளிப்படுத்துவார். ஆண்டவர் நமக்குள் இருந்து பேசுவார். என கருமையான தெய்வ பிள்ளைகளே, அதனால ஆண்டவர் பேசாத தெய்வம் அல்ல, அவர் பேசுகிற தேவன், ஜீவனுள்ள தேவன். நம்ம எல்லார்கிட்டையும் அவர் பேசுறார். ஆனா அவர் சத்தத்தை கேட்க நாம் ஆயத்தமாய் இல்லை, அவ்வளவுதான். அதனால நாம் ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கணும். அது மட்டும் இல்லை, ஒரு காரியத்தை தொடங்கும் போது இதை செய்யவா வேண்டாமான்னு தேவனிடத்துல நாம் விசாரிக்கணும். இப்ப விசாரித்து போனதுனால தாவீது பெலிஸ்தர்களை முறியடித்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இப்போ மறுபடியும் இந்த பெலிஸ்தர்கள் என்ன பண்றாங்க, தோத்து போனவர்கள் மறுபடியுமா இவனுக்கு விரோதமா என்ன பண்றாங்க, அவங்க படையெடுத்து வராங்க. இப்படி படையெடுத்து வரும்போது திரும்பவும் தாவீது ஆண்டவர்கிட்ட போய் விசாரிக்கிறான். அப்போ 14ஆம் வசனத்துல, அதாவது 13ஆம் வசனம், பெலிஸ்தர் மறுபடியும் வந்து அந்த பள்ளத்தாக்கிலே இறங்கினார்கள். அப்பொழுது தாவீது திரும்ப தேவனிடத்தில் விசாரித்ததற்கு ஆண்டவர் சொல்றாரு, அதாவது நீ அவர்களுக்கு பின்னாலே போகாமல் அவர்களுக்கு பக்கமாய் சுற்றி முசுக்கட்டை செடிகளுக்கு எதிரே இருந்து அவர்கள் மேல் பாய்ந்து முசுக்கட்டை செடிகளின் நுனிகளிலே செல்கிற இறைச்சலை நீ கேட்கும் போது யுத்தத்திற்கு புறப்படு. ஆண்டவர் எவ்வளவு அழகா கைட் பண்றார் பாருங்க. மனுஷன் கூட நம்மளை இப்படி கைட் பண்ண மாட்டான், ஆனா ஆண்டவர் எவ்வளவு அழகா அவர் நடத்துறார் பாருங்க. அதாவது நீ அவன் பின்னால போவாத, நீ பக்கமாய் போய் முசுக்கட்டை அதாவது செடி எதிரே இருந்து அவங்க மேல பாய்ந்து போ. அதுவும் அந்த முசுக்கட்டை செடிகளின் நுனிகள்ல செல்ற இறைச்சலை கேட்கும்போது, அப்போ தாவீதும் என்ன பண்ணோம், மைன்யூட்டா அதை கவனிக்கணும், அந்த இறைச்சல் சத்தத்தை. அவன் அந்த நேரம் ஒருவேளை யார்கிட்டயா பேசிட்டு அப்படி இருந்தா அந்த இறைச்சலின் சத்தம் கேட்காது. அப்போ அந்த இறைச்சலின் சத்தத்தை கேட்கும்போது நீ என்ன பண்ணு, யுத்தத்துக்கு புறப்படு அப்படின்னு ஆண்டவர் வந்து அவர் ஆலோசனை கொடுக்கிறார். இப்படி ஆண்டவர் சொன்ன மாதிரி அவன் போனதுனால இந்த பெலிஸ்தர்களை பார்த்தீங்கன்னா அவன் கிபியோன் துவக்கி காசேர் மட்டும் முறியடித்தான் என்று சொல்லப்பட்டிருக்கு. இப்படி தாவீதுடைய கீர்த்தி சகல தேசங்களிலும் பிரசித்தமாயிற்றான். எல்லாருக்கும் தாவீதுன்னு சொன்னா ஒரு பயம், ஒரு நடுக்கத்தை தேவன் உண்டு பண்ணினார். இதற்கு காரணம் என்ன, தாவீதினுடைய திறமையா, இல்லாவிட்டால் தாவீது வந்து ரொம்ப நல்லவன் என்று சொல்லி ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தாரா? அப்படி இல்லை. கருமையான தேவ பிள்ளைகளே, அவன் தேவனை சார்ந்து கொண்டான். இந்த அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா முற்றிலுமாய் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான். ஒரு யுத்தத்துக்கு போகும்போது போட்டா வேணாமா, ஏன் அவன் வந்து ஒரு வீரன் தானே, இதெல்லாம் போய் விசாரிக்கணுமா, அப்போ அவன் வீரம் எங்கே போச்சு அப்படின்னு சிலர் நினைப்பாங்க. அவன் பெரிய ராஜாவாக இருந்தாலும், அவன் அதாவது அவன் போர் செய்கிற நல்ல ஒரு வீரனாக இருந்தாலும் அவன் ஆண்டவர்கிட்ட விசாரிக்கிறான், போட்டா வேண்டாமா. அப்போ எனக்கு கருமையான தேவ பிள்ளைகளே,
நம் வாழ்க்கையில் அநேக நேரங்களில் தோல்வி வர்றதுக்கு காரணம் என்ன? நாமவே நம் சித்தத்தின்படி சில காரியங்களை நம்ம என்ன பண்றோம்? மாம்சத்தின்படி முடிவெடுத்து செய்கிறோம். ஆனா அந்த பிரதிபலன் என்ன? தோல்வி. ஆனா இந்த இடத்துல தாவீது தேவ சித்தத்தின்படி அவன் செய்கிறான், ஆண்டவர் ஆலோசனையின்படி கீழ்ப்படுகிறான். தேவன் அவனை ஜெயமாய் அவன் வாழ்க்கையில ஜெயத்துக்கு மேல் ஜெயத்தை கட்டளையிடுகிறதை நாம் பார்க்கிறோம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, தாவீதுடைய வாழ்க்கையில இருக்கிற இந்த நல்ல காரியத்தை நாமும் பின்பற்றினால் தேவன் உங்க வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் இப்படிப்பட்ட அற்புதங்களை செய்ய முடியும். நாம் கண்களை மூடி நாம் செபிப்போம். ஸ்தோத்திரிக்கிறேன் ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ள நல்ல தகப்பனே, நந்தியோடு ஸ்துதிக்கரபர தீரபா லபௌரி அந்தரா லக்கஷ திருபி அந்தரா ரிமாக்கரபா தீனமாக்கரபா. ஆண்டவரே, தாவீது தகப்பனே அப்பா, உம்முடைய ஆலோசனையின்படி யுத்தத்துக்கு போனதுனால 2 முறையும் அவன் ஜெயத்தை அவன் ஆண்டவரை அனுபவிக்கிறத பார்க்கிறோம். அவனுடைய கீர்த்தி எல்லா தேசங்களிலும் பரவியதுன்னு சொல்லி பார்க்கிறோம். அப்பா, இந்த நாளிலும் இதை கேட்டு கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஆண்டவரே உங்க சித்தத்தை கேட்டு செயல்பட கிருபை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உம்முடைய பாதத்துல அமர்ந்து இதை செய்யவா வேண்டாமான்னு விசாரித்து அதற்கு கீழ்ப்படியத்தக்க இருதயத்தை தர வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரை, ஜெயம் கொடுக்கிற தேவன் நீர், அந்த ஜெயத்துக்கு பாத்திரவானாய் எங்களை மாற்றுவீராக டாடி. ஆண்டவரே, உம்முடைய அன்பின் கரத்துல தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற இந்த நாளிலும் திருமணம் ஆகாமல் ஆண்டவரே வயதுகள் கூடிக்கொண்டே போகிறதே என்று கலங்கி கொண்டிருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்கு ஏற்ற துணையை கொடுங்க, ஏற்ற துணையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற டிப்ரெஷன்ல இருக்கிற பிள்ளைகளுக்கு அந்த டிப்ரெஷன்ல இருந்து விடுதலையை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற செய்வன கட்டுகள் உடைக்கப்படட்டும். எத்தனை பிள்ளைகள் செய்வனைனால பாதிக்கப்பட்டு அப்பா வேலைக்கு போக முடியாம ஆண்டவரே படுத்த படுக்கையாய் தகப்பனே ஆண்டவரை அப்பா திருமணமாக முடியாம படிக்க முடியாம எத்தனை பிள்ளைங்களுடைய லைஃப் ஸ்பாயிலா இருக்கே ஆண்டவரே. அப்பா, இந்த ஆண்டவரை சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் அவங்க குடும்பங்களை எந்த மாந்திரிக காரியங்களா இருந்தாலும் நாசேனாக இயேசு கிறிஸ்து நாமத்து மூலம் அந்த மாந்திரிக கட்டுகளை உடைக்கிறண்டாடி ஷகாதனாய் பலாகதனாய். ஆண்டவரே, இதுவரைக்கும் அவங்க துன்பத்தை அனுபவித்த காரியத்தை எடுத்து போட்டு அந்த குடும்பத்தில் ஒரு பெரிய சமாதானத்தை விடுதலையை கட்டளையிடுவீராக டாடி. குமாரன் ஒருவனை விடுதலை செய்தால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள் சொன்னீங்களே, நீங்க விடுதலை செய்யுங்கப்பா இந்த ஜனங்களை, நீங்க விடுதலை செய்யுங்கப்பா அந்த கட்டுகள்ல இருக்கிற பிள்ளைகளை, பிசாசின் கிரியில் இருக்கிற பிள்ளைகளை விடுதலை செய்யுங்க ஆண்டவரை. அப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற பொருளாதாரத்துல எல்லாத்தையும் இழந்து என்ன செய்வதென்று கலங்கி கொண்டு இருக்கிற பிள்ளைகளுக்கு பொருளாதாரத்துல உயர்த்தி ஆசீர்வதிங்க ஏசப்பா. அப்பா, உம்முடைய கிருபை உம்முடைய பிள்ளைகளை தாங்கட்டும் ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிற அப்பா, வயதானவர்கள் ஆண்டவரை அப்பா நடக்க முடியாம ஒருவேளை பெட்ரிட்டனா இருக்கிறவங்களை தொட்டு சுகப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற துதிக்கிறப்பா. ஆண்டவரே, வயதாகி விட்டது என்று சொல்லி ஒருவேளை அநேகர் அவங்கள ஒதுக்கி ஓரம் கட்டி இருக்கலாம். ஆனா ஆண்டவரை அப்படிப்பட்ட பிள்ளைகளை நீங்க தொட்டு ஆசீர்வதிங்க. அவங்களுக்கு நல்ல சுகபலத்தை கொடுங்க, அவங்களுக்கு நல்ல கை கால் சுகத்தை கொடுங்க, நல்லா அவங்க கத்தாவே கொடுத்த ஆயுஷ் நாட்கள் வரைக்கும் நல்லா நடமாட பலனை கொடுங்கப்பா. ஆண்டவரே, உமாக்கு ஸ்தோத்திரிக்கிறப்பா. எத்தனை பிள்ளைகளாப்பா இன்னைக்கு வயதானவர்கள் அநாதை இல்லத்துல இருக்கிறாங்களேப்பா, அவங்கள கண்ணோக்கி பாருங்க. அவங்களுடைய வேதனைகளை அறிந்திருக்கிறீங்க. பிள்ளைகளை எவ்வளோ கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம் ஆண்டவரை, திருமணம் செய்து கொடுத்து நல்ல வேலை கொடுத்து ஆண்டவரை இன்றைக்கு தாய் தகப்பனை பராமரிக்கிற பிள்ளைகளை தொடுவீராக டாடி. ரட்சியும் ஆண்டவரை ஏசப்பா, உமக்கு ஸ்தோத்திரிக்கிற அடைய அன்பின் கரத்துல தாழ்த்துகிறப்பா. ஆசீர்வதிங்க, நாம மகிமைப்படட்டும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் பிதாவே, ஆமேன். God bless you. God bless you.